பூமியின் அதிரடி ஆட்டம். செர்ரிக்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு ககன். செர்ரி அங்கேருந்து கோவமாக வீட்டுக்கு வர்றாரு. இதுக்கு நடுவில் இங்கே சரத்சந்திரா வீட்டில் என்ன நடக்குதுன்னா, மீரா வேகமாக அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு ஓடி வராங்க ஒரு பாக்ஸை தூக்கிட்டு. அண்ணி அந்த டிவோர்ஸ் பேப்பரை காணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. எங்கே போச்சு, நீ எங்கேயாவது மாற்றி வச்சுருக்க போகிற, நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மருதாணி சித்தியும் சொல்கிறாங்க, வேற எங்கேயாவது வச்சுருக்க போகிறோமா, நல்லா பாருன்னு. இதில் தான் வச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க மீரா. அப்புறம் அபூர்வா சொல்கிறாங்க, மருதாணி சித்தி தான் அந்த சூட் கேஸில் வச்சாங்க, நான் அவங்கள தான் போய் சேஃபாக வைக்க சொன்னேன், அப்போ யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. கேபி வர்றாரு கரெக்டாக. அவர் மேலே எல்லாரும் பாயிறாங்க, இவர் தான் அப்படின்னு. என்னது அப்படின்னு அவர் கேட்க, நடிக்காத கேபி அப்படின்னு அபூர்வா சொல்கிறாங்க. அவருக்கு கோபமாக வந்துடுது. என்ன அபூர்வா அப்படின்னு கத்துறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, எதை காணோம் அப்படின்னு கேட்குறாரு கேபி. நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியே அந்த டிவோர்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அபூர்வா. அது எனக்கு எப்படி தெரியும், எடுக்கணும்னு நினச்சா நான் ஏன் கையெழுத்து போட்டு கொடுக்கணும், கையெழுத்தே போட்டு கொடுத்துருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாரு கேபி. நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது, கையெழுத்து போட்டு கொடுத்ததோடு அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் சரத்சந்திரா சொல்கிறாரு, இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக கேபி சொல்லும்போது அவர் எடுத்திருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இந்த பக்கம் வந்து பூமி பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. கல்யாண மண்டபத்திலே அதை எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்த பூமி அப்போவே அந்த பேப்பரை எடுத்து எரிச்சிடுறாங்க. அவங்க அத்தை மாமா வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்க பூமி. அதுக்கடுத்து செர்ரி கோவமாக வர்றாரு. பூமின்னு கத்திட்டு, எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு, நீங்கள் வந்து என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாரு. ஏன் என்னாச்சு செர்ரி, ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க பூமி. சீரியஸாக பிரச்சனை பண்ணதே நீ தானே பூமி, நல்லவங்க மாதிரி நடந்துகிட்ருக்கப்ப அப்படின்னு கேட்குறாரு கோவமாக. நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரியலை செர்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. உன் கல்யாணம் நின்றுச்சே, அதை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொன்ன எல்லாத்தையும் சொல்கிறாரு. உன் மனசில் உண்மையிலேயே எங்கள் அண்ணா மேலே அன்பு இல்லையா பூமி? நீ இப்போ சரத்சந்திரா மாமாவோட பொண்ணாவே தான் இருக்க. என் மனசுக்குள்ள உன் மேலே இருந்த மரியாதை எல்லாம் குறைஞ்சிருச்சு பூமி. உன்னை நினச்சி எங்கள் அண்ணா தான் அங்கே உருகிட்டு இருக்காரு. நீ என்னடன்னா அவர் இருந்தா என்ன செத்தா என்னன்ட்டு நிம்மதியாக இருக்க அப்படின்னு சொல்ல கோபமாக வருது பூமிக்கு. அப்புறம் என்ன நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.